பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு கிளாஸ் திருவின தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 5 நல்ல மிளகு. இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இனி இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி உதிர்ந்தாப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நம்ம இன்னைக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளும் மிளகாய் தூளும் ஈக்குவலாக போடுங்க. ஒரே ஸ்பூன்னா ஒரே ஸ்பூன் மாதிரி. இனி இதுக்குள்ள கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இனி இதே நம்ம ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தேங்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம வத்த குழம்புக்கு தேவையான புளி நம்ம கோரை போட்டு வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கிளாஸ் சுண்டை வத்தல் போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே புளி கோர வச்சுருக்க தண்ணியை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் கலந்துக்குங்க. இனி இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போவுமே அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ திக்னஸாக இருந்தால் தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.